சிரஞ்சீவி என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே. 7 சிரஞ்சீவி என்றால் 7 சிரஞ்சீவிகளில் ஒருவர் யார்? விபீஷணன் யார்? அவர் உயிருடன் இருந்தால் அவர் எங்கே? விபீஷணனை அறியாத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். விபீஷணன் ராவணனின் சகோதரன். மேலும் விபீஷணனின் உதவியால் தான் ராவணன் கொல்லப்பட்டான். பகவான் ஸ்ரீராமரே விபீஷணன் என்றென்றும் வாழ வரம் கொடுத்தார். சரி, இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது விபீஷன்ஜி எங்கே? விபீஷணன் எப்படி உயிருடன் இருக்கிறார் என்பதை இன்று தெரிந்து கொள்வோம். ராமாயண கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ராமாயணத்தில் அன்னை சீதை ராவணனால் கடத்தப்பட்ட போது அவர் அசோக் வாடிகாவில் வைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் அசோக வாடிகாவில் அன்னை சீதாவுக்கு ஒரே ஒரு தோழி மட்டுமே இருந்தாள். அதுதான் ராவணனின் அசோக வாடிகாவின் தலைமை காவலராக இருந்த விபீஷணனின் மகள் திரிஜடா. அன்னை சீதையிடம் போர் முடிவுகளை சொன்னவர் திரிஜடா. மேலும் திரிஜடத்தின் இருப்பால்தான் அன்னைக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. அசோக் வாடிகாவில் விபீஷன்ஜி ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் நாராயணனின் சிறந்த பக்தர். எனவே அவரது மகளும் ஒரு சிறந்த பக்தர். அதனால்தான் விபீஷணன் கூறிய விதத்தில் ராவணன் கொல்லப்பட்ட போது அன்னை சீதையை முழுவதுமாக கவனித்துக் கொண்டார். அதனால் பகவான் ஸ்ரீராம்ஜி அவர் மீது மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். எனவே ஸ்ரீராம்ஜியின் பக்தராக இருந்ததால் அவர் ஸ்ரீராமரை சந்திக்க இலங்கையிலிருந்து அயோத்திக்கு வந்தார். மேலும் ஸ்ரீராம்ஜி இல்லாமல் விபீஷணன்ஜியால் வாழ முடியாது என்பதால் லங்காவின் அரசனாக்கப்பட்டார். நிறைய நேரம் சென்றபோது கடவுள் தன் இருப்பிடம் செல்லும் நேரம் வந்தது. அதனால் விபீஷணன் துக்கமடைந்து இறைவனை நோக்கி, ஆண்டவரே, நான் உன்னை பார்க்காமல் ஒரு நாளும் கழிப்பதில்லை. நீ உன் உலகத்திற்கு செல்கிறாய். எனவே நான் எப்படி இங்கு தங்கி உன்னை பார்ப்பேன் என்று சொல்லுங்கள். அப்போது பகவான் ஸ்ரீராமர், எங்கள் குலதெய்வமான ஜெகநாதரை நீண்ட காலம் வணங்குவீர்கள் என்றார். மேலும் கலியுகத்தின் முடிவில் நீ என்னுள் லயிக்கப்படுவாய். பிரம்மாண்டமான கடலின் கரையில் கோவில் வடிவில் இருக்கும் என்னை ஜெகநாத ஜியின் வடிவில் காண்பீர்கள் என்று கூறியதும், அதற்குள் இருக்கும் சிலைதான் என் வடிவமாக இருக்கும். முதலில் என் வடிவில் என்னை வணங்குங்கள். விபீஷணன் அங்கு குனிந்து வணங்கி, இனிவரும் காலத்தில் பகவான் ஜெகநாதர் தானே ஸ்ரீராமராக இருப்பார் என்றும் காலையில் அவருடைய தரிசனம் தொடரும் என்றும் நினைத்தார். அதனால் அவர் மகிழ்ச்சியடைந்தார். இதை பகவான் ஸ்ரீராம் விபீஷணரிடம் சொல்லிவிட்டு அவர் தனது வைகுண்ட லோகத்திற்கு திரும்பினார். அதாவது பகவான் ஸ்ரீராமரின் வரமாக வைகுண்டதாம் சென்ற ஹனுமான் ஜி மற்றும் பூமியில் தங்கியிருந்த விபீஷணன் ஜி இன்னும் இலங்கையில் வாழ்கிறார்கள். மகாராஜ் விபீஷணன் தான் தினமும் காலையில் ஜெகநாதரின் முதல் பூஜையை செய்கிறார் என்பது பலருக்கு தெரியும். இது பழங்காலத்து விவகாரம். ஒரு நாள் விபீஷணன் வழக்கம் போல் ஜெகநாதரை தரிசிக்க வந்து ஜெகநாதரை தரிசனம் செய்தார். ஜெகநாதரை அவர்களுக்கு தோன்றியதாக நம்பப்படுகிறது. அப்போது விபீஷணன் அவர் முன் பிரார்த்தனை செய்தார், ஆண்டவரே, இத்தனை நாட்களாக நான் உங்களை பார்க்க இலங்கையிலிருந்து தினமும் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். இப்போது உங்கள் புனித பாதங்களுடன் ஒருமுறை எனது இலங்கைக்குள் காலடி எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நான் நன்றியுள்ளவனாக ஆவதற்கும் எனது லங்கா தேசம் ஜெகநாத பூரியைப் போல தூய்மையானதாகவும் மாறுகிறது. பகவான் ஜெகநாதர் அதஸ்து சொல்லிவிட்டு தியானத்தில் இறங்கினார். சில நாட்களுக்கு பிறகு பகவான் ஜெகநாதர் இலங்கைக்கு செல்லவிருந்த நேரம் வந்தது. ஜெகநாதபுரிக்கும் லங்காவுக்கும் இடையே உள்ள வழியில் ஜெகநாதரின் பல சிறந்த பக்தர்கள் வாழ்ந்த ஒரு மடாலயம் உள்ளது என்று உங்களுக்கு சொல்வோம். யாருடைய பெயர் பல்ராம் தாஸ். ஜெகநாதர் லங்காவுக்கு புறப்பட்ட போது அவருடைய மடமும் அங்கேயே இருந்ததாக நம்பப்படுகிறது. அப்போது ஜெகநாத பகவான் பல்ராம் தாஸையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஜெகநாதர் தரிசனம் செய்வதற்காக பல்ராம் தாஸின் மடத்தை அடைந்தார். ஜெகநாதர் தனது மடத்திற்கு வருவதைக் கண்டு பால்ராம் தாஸ் உணர்ச்சிவசப்பட்டார். அவன் முன் வணங்கினான். ஜெகநாத்ஜியிடம் பேசிய பிறகு, விபீஷணனை தரிசனம் செய்ய நான் இலங்கை செல்கிறேன் என்று ஜெகநாதர் கூறினார். பிறகு பல்ராம் தாஸ் வேண்டினார், ஆண்டவரே, தயவு செய்து என்னையும் உங்களுடன் இலங்கைக்கு அழைத்து செல்லுங்கள். ஜெகநாதர் ஒப்புக்கொண்டார்.
சம்மதத்துடன் ஜெகநாதர் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ஜாடி போன்ற பானையை பல்ராம் தாஸிடம் கொடுத்து, நான் திரும்பி வந்ததும் இந்த பானையை என்னிடம் கொடுக்கலாம் என்று கூறினார். கொடுங்கள், ஏனென்றால் நான் அதை ஜெகநாதபுரியிலிருந்து கொண்டு வந்துள்ளேன். பகவான் தாஸ் மிகவும் மகிழ்ச்சியடைந்து இலங்கையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து பல்ராம் தாஸ் மற்றும் பகவான் ஜெகநாதர் இருவரும் இலங்கையை அடைந்தபோது விபீஷன்ஜி இருவரையும் வெகுவாக வரவேற்றார். அதன் பிறகு விபீஷன்ஜி ஒரு முத்து மாலையை உருவாக்கி அதை கொண்டு மற்றொரு மாலையை செய்தார். அந்த மாலை மிகவும் அரிதான மலர்களால் ஆனது. அதன் பெயர் மிகச்சில இடங்களில் காணப்படும் காளி ஜூவி மலர்கள். 2 மாலைகளையும் செய்து ஜெகநாதரின் கழுத்தில் அணிவிக்கின்றன. கடவுள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். பின்னர் லங்காவையும் அதன் மக்களையும் ஆசீர்வதித்தார். பின்னர் அவர் தனது இருப்பிடத்தை அடையும் போது தனது இருப்பிடத்திற்கு புறப்பட்டார். அப்போது சிறிது தூரத்தில் பல்ராம் தாஸ் ஜியின் மடமும் வந்தது. அப்போது கடவுள் பல்ராம் தாஸை ஆசீர்வதித்து, போ, நாங்கள் நீண்ட நாட்களாக பயணம் செய்து உங்கள் மடத்தில் சென்று ஓய்வெடுங்கள், நான் எனது இடத்திற்கு செல்கிறேன். பல்ராம் தாஸ் மகிழ்ச்சியுடன் தனது மடத்திற்கு சென்று ஓய்வெடுக்கத் தொடங்கினார். நான் தூங்கிவிட்டேன். பல்ராம் தாஸ் ஜி மீண்டும் கண்விழித்தபோது பானை அங்கேயே கிடந்ததை கண்டார். இலங்கை செல்லும் போது கடவுள் இந்த பானையை என்னிடம் கொடுத்தார். என்னால் அதை அவரிடம் திருப்பி தர முடியவில்லை. இப்போது நான் அதை எப்படி திருப்பி தருவேன் என்று எனக்கு தெரியவில்லை. பல்ராம் தாஸ் ஜி இதை மனதிற்குள் நினைத்து கொண்டு மிகவும் வருத்தமடைந்து விடியற்காலை ஆகியிருந்தது. இங்குள்ள ஜெகநாதபுரி கோவிலில் சலசலப்பு ஏற்பட்டது. மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அண்ணே, இது எப்படி நடக்கும்? ஜெகநாதர் சிலைக்கு அருகில் இருந்த பானை எப்படி காணாமல் போனது? அனைவரும் கவலை அடைந்தனர். அப்போது ஜெகநாதபுரியில் ருத்ரபிரதாப் என்ற ஒரு அரசன் இருந்தான். இந்த செய்தி ருத்ராஜிக்கு எட்டியதும் பிரதாப் ருத்ரா யோசித்தார். விவசாயி ஜெகநாத்ஜிக்கு சொந்தமான அந்த பானையை ஒரு திருடன் திருடினான். காட்டில் ஏற்பட்ட தீ மாநிலம் முழுவதும் பரவியது. இதை கேட்ட பல்ராம் தாஸ் ஜி இந்த பானை ஜெகநாதருக்கு சொந்தமானது என்பதை அறிந்தார். பின்னர் ஓடிப்போன ஜெகநாதர் பூரியை அடைந்து ஜெகநாத பூரி மகாராஜ் பிரதாப் ருத்ராவை அடைந்த பிறகு இந்த பானை தனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் பிரதாப் ருத்ராவால் இதை நம்ப முடியவில்லை. அவர்கள் பல்ராம் தாஸை ஒரு திருடன் என்று தவறாக கருதி அவர் மீது திருட்டு குற்றம் சாட்டினார்கள். பல்ராம் தாஸ் ஜி மீது திருட்டு குற்றச்சாட்டு எழுந்தபோது அவர் அழத் தொடங்கினார் மற்றும் முந்தைய சம்பவத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் மன்னர் ருத்ர பிரதாபிடம் கூறினார். ஜெகநாதரை முத்து மாலையாலும் கருப்பு ஜூவி ஜெபமாலையாலும் அலங்கரித்த விபீஷணன் பின்னர் ருத்ர பிரதாப் ஜெகநாத் ஜியின் கோவிலுக்கு ஓடி சென்றதும் பல்ராம் தாஸ் கொடுத்த மாலை உண்மையில் இறைவனின் கழுத்தில் தொங்குவதை பார்த்ததும் ஜெகநாதன் தெரிவித்தார். அது உண்மைதான். அவர் தனது காலடியில் தரையில் நழுவியது போல் உணர்ந்தார். பின்னர் மன்னர் பிரதாப் ருத்ரா பல்ராம் தாஸ் ஜியிடம் மன்னிப்பு கேட்டார். இவ்வளவு பெரிய ஜெகநாதரின் பக்தரை நான் குற்றம் சாட்டியதில் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். பல்ராம் தாஸ் ஜி அவரை மன்னித்து விட்டார். பல்ராம் தாஸ் ஜியும் இதை பிரதாப் ருத்ராவிடம் கூறினார். அந்த விபீஷணன் ஒவ்வொரு நாளும் முதலில் இங்கு வந்து ஜெகநாதரை வழிபடுகிறான். இது உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கும் விபீஷணனுக்கும் ஜெகநாதனுக்கும் தெரியும். அன்றிலிருந்து இன்று வரை விபீஷணன் கோயிலின் கதவுகளை திறக்கும் முன் கோயிலில் இருக்கும் ஜெகநாதரை வணங்கிவிட்டு அங்கு செல்வது வழக்கம். முதலில் நீங்கள் என்னை பார்ப்பீர்கள் என்று பகவான் ஸ்ரீராமர் அவருக்கு வரம் கொடுத்ததால் விபீஷணன்ஜியை யாரும் திறந்த கண்களால் பார்க்க முடியாது. விபீஷணன்ஜியின் உடல் தெய்வீக உடலாகும். பகவான் ஸ்ரீராமரின் ஆசீர்வாதத்தால் அவரது உடல் தெய்வீகமாக மாறியுள்ளது. அவர்களை நாம் திறந்த கண்களால் பார்க்க முடியாது என்றார். அதற்கு தெய்வ தரிசனம் வேண்டும். அவரது ரத யாத்திரை ஜெகநாத் புரியிலிருந்து தொடங்கும் போதெல்லாம் கரும்தூண் அருகே அவரது ரத யாத்திரை சிறிது நேரம் நிறுத்தப்படும். எப்போதும் போல விபீஷணன் முதலில் ஜெகநாதரை வழிபடுவார் என்று கூறப்படுகிறது. பின்னர் ரத யாத்திரை முன்னோக்கி கொண்டு செல்லப்படும்.
இந்த புராணக் கதையிலிருந்து விபீஷணன் இந்த பூமியில் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று தெரிகிறது. பகவான் ஸ்ரீராமரின் ஆசீர்வாதத்தின்படி அவர் இலங்கையில் வசிக்கிறார். அவரை யாரும் பார்க்க முடியாது. இந்த புராணக் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். முதலில் வித்தியாசமான தகவல்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை ஜெய் ஸ்ரீராம்.